KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. ஹலோ, நான் என்னமோ கெஸ்டா வந்த மாதிரி என் ஷோல நீ பேசின்னு இருக்க. முதல்ல உனக்கு தெரியுமா அது? வாய் முடி. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, Mayura Silks and Fashion. Welcome you all. So Big Boss season 8 உடைய கிராண்ட் லான்ச் வந்து இப்ப நடந்துருச்சு. ரொம்ப பிரம்மாண்டமா இந்த லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. சோ லான்ச் பண்ணது மட்டும் போதுமா? 18 கண்டஸ்டன்ட்ஸ் பார்த்துட்டு மட்டும் போதுமா? இனிமேல் அவங்க என்ன பண்ண போறாங்க, இப்படி எல்லாம் இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ கேக்குறதுக்கு பெரிய ஒரு அக்கா தான் நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம். சோ வனிதா அக்கா இஸ் ஆல் செட். ஹலோ, நான் என்னமோ கெஸ்டா வந்த மாதிரி என் ஷோல நீ பேசின்னு இருக்க. முதல்ல உனக்கு தெரியுமா அது? தெரியும்க்கா, சொல்ல வந்தேன். நீ என்ன கூட்டிட்டு வந்தேங்கிற? என் ஷோல நீ புதுசா வந்துட்டு என்னைய வந்து ரிவ்யூ ஏதோ சின்னதா ரிவ்யூ கொடுக்க. வாய் முடி. ஆரம்பத்துல அப்படி சொல்லல. அடுத்து நான் அதான் சொல்ல வந்தேன். சொல்லிட்டீங்க. ஜோக்கிங். So but anyway, you welcome to Vanitha Big Boss versus Vanitha. Thank you ka, thank you. So thank you so much for having me this year. So launch episode நாங்க எல்லாமே பார்த்துட்டோம். நீங்க எங்களுக்கு முன்னாடியே பார்த்திருப்பீங்க. பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So first எப்படி இருக்குக்கா? ஏன்னா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு சொன்ன மாதிரியே. ஏன்னா உலகநாயகன் சார் ஹோஸ்ட் பண்ணி நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அது ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா ஒரு ப்ரொஃபசர் வந்து லெசன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த தடவை வந்துட்டு ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா, நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணா எப்படி இருக்கும், சும்மா அப்படியே ஒரு சகல மாதிரி ஹோஸ்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு எல்லாமே இருந்துச்சு. சோ உங்களுக்கு எப்படி இருந்தது? பேசிக்கலி ஆல்ரெடி ஐ திங்க் பிக் பாஸ் 6 மணிக்கு லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல ஒன் ஆஃப் தி ஸ்டார் கண்டஸ்டன்ஸ், பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ், எக்ஸ் கண்டஸ்டன்ஸா நானும் போயிருந்தேன். நான் அங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் சேதுபதினாலே வந்து ரெலவென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் வெரி ரெலவென்ட், யதார்த்தம் அண்ட் வெரி இன். ஓகே, இன்னைக்கு இந்த செகண்ட் என்ன சொல்லணும், ஆஸ் அ டெக்னீஷியனா தான் ஐ சி விஜய் சேதுபதி. சேது வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நான் வந்து ஒரு டெக்னீஷியனா பார்க்குறேன். ஏன்னா அவர் வந்து எப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக அவங்க எல்லாமே வளர்ந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த டீமை வந்து எப்பவுமே அந்த டீம் ஒன்றாவே இருக்கும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அவங்க வந்து அவங்களோட தாட் ப்ராசஸே பார்த்தீங்கன்னா சேதுவோடது வந்து வெரி வெரி ட்ரெண்டிங் தான். அதனால்தான் இன்னைக்கு வரைக்குமே அவர் பண்ற படங்களும் சரி, அவர் பண்ற கேரக்டர்ஸும் சரி, நம்மளால ரொம்ப இயல்பா வந்து ரிலேட் பண்ண முடியும், இன்க்ளூடிங் மகாராஜா, யூனோ. ஸோ அப்படி இருக்கும்போது ஹீ இஸ் அ வெரி ரெலவெண்ட் ஆக்டர் அண்ட் டெக்னீஷியன் தான் நான் சொல்வேன். ஸோ ஐ ஆல்ரெடி நியூ இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சீசனா இருக்க போது, மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை தாண்டி யதார்த்தம் இருக்க போது. இன்னொன்னு, விஜய் சேதுபதி கிட்ட வந்து நம்ம கேள்வி கேட்டா பதில் வரும். அதே மாதிரி நம்மள அவர் கேள்வி கேட்பாரு கண்டஸ்டன்ஸ். உண்மையா சொல்றேன், நான் ஃபீல் பண்றேன், ஐயோ இந்த சீசன் நான் போக முடியாதே அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் இந்த தடவை வந்து நிறைய இந்த காசிப்ஸ் எல்லாம் வந்துச்சு, நிறைய ரூமர்ஸா என்னன்னு தெரியல எனக்கு. லைக் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வந்து ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. உங்களை வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தோம். கண்டிப்பா வனிதா அக்கா போனா இந்த சீசன் வேற மாதிரி இருக்கும். நான் அதே மாதிரி நீங்களே சொல்லணும். I can't go as a contestant. That is not something I want to do. But definitely ஏதாவது கெஸ்டா அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. யூஸ்வலி எவ்ரி சீசன் கூப்பிடுவாங்க. சம்டைம்ஸ் எனக்கு அந்த அவங்க என்னன்னா இப்போ கால் பண்ணி காலைல வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அப்படி கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு வாய்ப்பு வரலாம். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் பார்க்கும்போதே வந்து நிஜமா சொல்றேன், ஐ வாஸ் லைக் டுடே, நான் நிறைய இடத்துல நான் ஆக்சுவலி ஷூட்டிங்ல இருந்தேன். ஐ வாஸ் இன் தி ஸ்பாட். பட் ஐ மேனேஜ் டு சி மோஸ்ட் ஆஃப் இட், ஆல் த ஹைலைட்ஸ் எல்லாமே பார்த்தேன். பட் நிறைய இடத்துல நான் கை தட்டினேன், நானே இங்க கை தட்டினேன். இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். ஏன் எக்ஸைட்டிங்னா, மக்களா நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து பேசிக்கா வந்து ஒரு நம்ம நினைச்சத ஒருத்தருக்கு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கும் போதே அதுவே வந்து ஒரு குஷி தானே. சோ அந்த வந்து நம்ம மைண்ட் வாய்ஸ் வந்து அங்க ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ அந்த விஷயத்துல வந்து ஐ வாஸ் வெரி, நான் இன்னைக்கு ஒரு ஃபேனா, நான் ஐம் அ பிக் ஃபேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் விஜய் சேதுபதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன், ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துறேன். ஐ டோன்ட் நோ ஹிம் ஆஸ் அன் ஆக்டர் பிகாஸ் நாங்க ஒர்க் பண்ணது கிடையாது. அப்போ நான் சினிமால
இல்ல பிஃபோர் பிக் பாஸ் நான் பெரிய ஓகே ஃபேன். ஓகே ஓகே, ஓகே. விஜய் சேதுபதியும் நான் பீட்சால இருந்து பாத்துட்டு இருக்கேன், பெரிய ஃபேன். அப்போ நான் வந்து ஒரு நாள் வந்து ஐ வாண்டட் டு டாக் டு ஹிம். எதுக்குன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக பேசணும், ஒரு ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா பேசணும்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கினேன். நம்பர் வாங்கிட்டு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஹாய், திஸ் இஸ் வனிதா விஜயகுமார். ஐ எம் ஃபிலிம் ஆக்டர் விஜயகுமார் மஞ்சுளாஸ் டாட்டர். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய, நான் எப்பவுமே வந்து இப்படிதான் யாருக்குமே டக்குன்னு கால் பண்ண மாட்டேன். இன்னைக்கும் எனக்கு ஒரு இன்ட்ரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவேன். அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாத பட்சத்துல கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தென் ஐ கால் தம். ஐ ஹேவ் தட், எனக்கு அந்த ஹேபிட் இருக்கு. ஏன்னா நம்ம டக்குன்னு ஒருத்தர் கால் பண்ணி நம்ம யாருன்னு சொல்லி எனக்கு டிஸ்டர்ப் பண்ண பிடிக்காது. ரெஸ்பாண்ட் பண்ணிட்டுமே அப்படின்ற ஒரு ஹேபிட். ஸோ அதே மாதிரி ஐ சென்ட் ஒன் வெரி பிக் லெக். அடுத்த செகண்ட் கால் வந்துச்சு. நான் மெசேஜ் அனுப்புறேன், அடுத்த செகண்ட் ஐ திங்க் திஸ் வாஸ் 2017 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ அப்ப வந்து நான் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி. சோ உடனே கால் வந்துச்சு. ஏங்க எனக்கு உங்களை தெரியுங்க, ஏங்க இவ்வளோ பெரிய இன்ட்ரோடக்ஷன், நான் உங்க ஃபேனுங்கன்னாரு. எனக்கா சத்தியமா எனக்கா என்ன சொல், நான் வந்து துபாயில வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. நான் துபாயில வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ சந்திரலேகா படம் வந்து நான் தியேட்டர்ல போய் பார்த்தேங்க. அல்லாஹ் உன் அடிப்படையெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நான் அங்கே இட்ஸ் நாட் தட் ஹி இஸ் ரியலி அ ஃபேன். ஓகே, ஐ டோன்ட் நோ, மேபி. பட் அதை தாண்டி இல்லைனாலும் அவர் வந்து உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ற விதம் இருக்கு இல்லையா, he will, நீங்க சொன்னதுதான், நம்ம பக்கத்து வீட்டு பையன், நம்ம வீட்டுல ஒரு ஒரு அண்ணாவோ தம்பியோ ஒரு யூ ஜஸ்ட் கேன் ரிலேட். அது வந்து 100% சேது கிட்ட அந்த அந்த ஒரு இயல்பு இருக்கு. அதுதான் நம்மள வந்து சினிமால வந்து அவரை திரையில பார்க்கும்போது நம்மள அட்ராக்ட் பண்றதும் அதுதான். சோ அந்த அட்ராக்ஷன் தான் இப்போ இந்த ஷோக்கு வந்து ஐ ஷுட் சே ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டார், டிஸ்னி பிளஸ் டு புல் திஸ் ஆஃப். ஏன்னா என்னைக்குமே கமல்ஹாசன் சார் மாதிரி வந்து ஒரு லெஜெண்டரி ஆக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது, யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம பார்த்து பழகி, நான்லாம் வந்து பிக் பாஸ் அல்டிமேட் போயிருந்தப்போ அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு அதுவே பயங்கர டென்ஷன் ஆயிட்டேன். ஐயோ எதுக்கு கிளம்பினாருன்னு தெரியலையே, வெளியில என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஷூட்டிங் பிஸினாலெல்லாம் அவர் போல, ஏதோ பெரிய டர் இருக்கு போது வெளியில, நம்ம ஷோ மட்டம் போல ஓடிடலாம்லாம் தோணுச்சு. பிகாஸ் ஐ மீன் லைக் பிக் பாஸ் அண்ட் கமல்ஹாசன் இஸ் ஒன். யூ கேனாட் திங்க். அந்த மியூசிக்னாலே வந்து கமல் சார் தான் ஞாபகம் வருவாரு. ஆனா ஈவன் அல்டிமேட் எனக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும், ஐ அம் க்ளோஸ் டு ஹிம் ஆல்சோ. பட் எனக்கு வந்து ஆஃப்டர் கமல் சார் ஐ திங்க் விஜய் சேதுபதி இஸ் டெஃபினெட்லி அ வெரி பிக் அப்கிரேட். ஏன்னா கமல் சார் வந்து லெஜெண்டரி, ஆனா சேது வந்து வெரி ரெலவென்ட் டுடே. இட்ஸ் லைக் எஸ்டர்டே அண்ட் டுடே. ஃபேட்மேன் ரவீந்திரன் உள்ள போயிருக்காரு. ஆக்சுவலி யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், நான் தான் வந்து ரெஃபர் பண்ணி ரவியை வந்து உள்ள அமைச்சிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு தம்பி மாதிரி தான். ஆமா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், forget and forgive லாம் எப்போ முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் he is like a brother to me. So he called me and asked me for a recommendation. ஏன்னா அவர் 2 வருஷமா கூப்பிட்டுருக்காங்க, அவரால் போக முடியல அந்த டைம்ல. ஸோ இப்போ அவர் போகணும்னு நினைக்கும் போது அவங்க இன்னும் அதை கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாரு. நான் ரெஃபர் பண்ணி தான் சொன்னேன். பட் எனக்கே டவுட்டா இருந்தது. அல்ல, அது ஓப்பனிங்ல வேற என் பேர் அவர் வனிதாக்கான் தான் கூப்பிடுவாரு. அங்க ஏதோ டென்ஷன்ல வனிதா 2019 வனிதா 2020 அங்க என் பேரை தான் முதல்ல நான் நினைச்சேன் ஆரம்பத்திலேயே தான். அண்ட் கன்சிடரிங் ரவி, there's a lot of physical challenges. அவருக்கு கண்டிப்பா நிறைய பிசிக்கல் சேலஞ்சஸ் இருக்க போது. அதெல்லாம் தாண்டி அவர் உள்ள போயிருக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு டிசிஷன், ரொம்ப பெரிய டிசிஷன், ஈஸி கிடையாது. ஓகே, ஸோ இப்போ ஒருத்தருக்குமே அங்க உள்ள போறவங்க எல்லாமே வீட்டுல ஃபேமிலி விட்டுட்டு வராங்க, வேலை விட்டுட்டு வராங்க. அந்த மாதிரி ஒருத்தருக்குமே சேலஞ்சஸ் இருக்கும். எனக்கு போகும்போது என்னோட பிகெஸ்ட் சேலஞ்ச் வந்து நான் 2 பொம்பளை பிள்ளைங்களை வெளியில விட்டு உள்ள போனேன். That was like too huge for me at that stage as being a single mother, and a lot of custody issue இருந்தது பாப்பாக்கு. அதை மீறி நான் உள்ள போனோம். ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், நான் திமிரெடுத்து கொழுப்பெடுத்து உள்ள போல, ஒரு ஒரு ஃபியூச்சர் வேணும்னு டிசைட் பண்ணி இதுதான் ரைட்டான பிளாட்ஃபார்ம், இதுதான் ரைட்டானு சொல்லி என் பொண்ணுங்களே என்னை உள்ள அனுப்பிச்சு வச்சாங்க.
பட் ஓகே அவங்கள வெளியில விட்டுட்டு கம்யூனிகேஷனே இல்லாம உள்ள இருக்கிறதுங்கிறது, அதுவும் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு, பொம்பளை பிள்ளைங்களை வச்சுட்டு, இட்ஸ் நோ ஜோக். ஸோ தட் வாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச், எமோஷனல் சேலஞ்ச். ஆனா வந்து ரவி உள்ள போயிருக்கிறது வந்து பிசிக்கல், பிகாஸ் ஃபேட் மேன்னு சொல்லிட்டு அவர் பேர் வச்சுக்கலாம், அவர் வந்து அதை அவரே வந்து அதை நெகட்டிவை வந்து பாசிட்டிவ் ஆக்கலாம். பட் அதை தாண்டி ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எனக்கு நல்லாவே தெரியும், அந்த வீட்ல நான் எத்தனையோ நாள் வாழ்ந்திருக்கேன். ஐ ஹவ் ஃபேஸ்ட் ஆல் த டாஸ்க்ஸ், எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஈஸி கிடையாது. ஏன்னா டாஸ்க் எப்படி பண்ண போறாரு தெரியல. அந்த லிவிங் வந்து பெட்டு, washrooms, everything is very difficult. And being a person who is actually fat manங்கிறத விட அது வந்து கிண்டல் பண்றதோ இல்ல பாடி ஷேமிங்க்கு தாண்டி, ரொம்ப ஆனஸ்டா சொல்லணும்னா இந்த அளவுக்கு ஓவர் வெயிட்டா இருக்கிறது வந்து ஒரு டிசீஸ். இட் இஸ் நாட் அ பாடி ஷேமிங் திங், இட் இஸ் ஒபிசிட்டி. ஒபிசிட்டி இஸ் அ டிசீஸ். அது வந்து ஒரு பெருமைப்படுற விஷயம் கிடையாது ஒபீஸ்ங்கிறது. அது வந்து நம்ம கண்டிப்பா அவர்கிட்ட பேசிருக்கீங்களா பர்சனலா? நீங்க என்னைக்காச்சும் இத பத்தி? யா யா யா. ஓகே. சோ அதுக்கு அவருடைய கன்சர்ன் என்னவா இருந்தது? ஓகே ஓகே. விளையாட்டுத்தனமா இருந்தது, சீரியஸ்னஸ் தெரியல. ஐ திங்க் ப்ராபப்லி அந்த மெச்சூரிட்டி இன்னும் வரல. ஸோ காட் பிளஸ் ஹிம் ஃபார் தட். அண்ட் நிறைய சேலஞ்சஸ் அவர் உள்ள ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க. எனக்கு பெருசா டு பி வெரி ஆனஸ்ட் இந்த சீசன்ல இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியல. ஐ நோ ரஞ்சித் பிகாஸ் பிரியா ராமன் வந்து அவங்க ஒய்ஃப் வள்ளி படத்துல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. இப்ப நிறைய சீரியல்ஸ் டிவி பண்றாங்க. பிரியா வந்து எனக்கு ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்டு. பிரியா வந்து நானும் பிரியாவும் ஏரோபிக்ஸ் கிளாஸ்க்கு வந்து ஒன்னா போவோம், மீனிங் ஒரே கிளாஸ்க்கு போவோம். ஆமா, இது வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் 90s. நாங்க ரெண்டு பேருமே அப்போ ஹீரோயின், ரெண்டு பேருமே வந்து ஒரே கிளாஸ்க்கு போவோம். ஆமா, அப்பத்துல இருந்து ஃப்ரெண்டு. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். ஸோ எனக்கு ரஞ்சித், இன்ஃபேக்ட் பிரியா அண்ட் ரஞ்சித் கல்யாணம் பண்ண அந்த ரிசப்ஷனுக்கு நான் போயிருக்கேன். அண்ட் அதே மாதிரி என்னோட இதுக்கும் அவங்க வந்திருக்காங்க. ஸோ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரஞ்சித் இஸ் அ வண்டர்ஃபுல் ஆக்டர். எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ரஞ்சித்தை, ஆக்டரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. இஸ் ஆக்டட் வித் மை டேட். பாண்டவர் பூமி படத்துல வந்து நடிச்சிருந்தப்போ மை ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஆல்சோ ஆகாஷ் எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து நடிச்சாங்க. ஸோ நான் அங்கே ஸ்பாட்லாம் போயிருக்கேன். சேரன் அண்ணா தான் டைரக்ஷன். ஸோ எனக்கு நல்ல பழக்கம். வெரி வெரி நைஸ் ஜென்டில்மேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ரஞ்சித் சார்னா எப்படி? இஸ் a little formal. நான் பார்த்த வரைக்கும் இஸ் a formal person, இஸ் நாட் வெரி கேஷுவல். சோ அந்த ஃபார்மல் ரஞ்சித்தை உள்ள பாப்போமா அப்படிங்கிறது புரியுதா? புரியுது புரியுது. அதாவது நான் இப்படிதான் இருப்பேன், என்னோட பவுண்டரிஸ் இவ்வளவுதான் அந்த மாதிரி அப்படி இல்ல. அது தெரியல, அது தெரியல. ஆனா வந்து ஒரு 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 கோடோடயே பேசுவாங்க தெரியுமா, கனெக்ட் ஆக மாட்டாங்க. அதான் 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 இந்த எல்லைக்கு அப்புறம் நானும் வர மாட்டேன். நான் எதிர்பார்க்கிறேன் வீட்டுக்குள்ள கூட. ஓகே ஓகே ஓகே. எனக்கு நான் பார்த்து தெரிஞ்சு ஐ மீன் தெரிஞ்ச வரைக்கும் பழகுன வரைக்கும். சோ லெட்ஸ் see. தெரியல. தீபக் தினகர். Yeah, Deepak is a very good friend of my brother Sanjeev. Sanjeev also ex-contestant தான். Yes yes. ஆமா. Because so Sanjeev ஓட very close friend, சஞ்சீவ் அண்ணாவோட. சோ எனக்கு அப்படி தெரியும், அண்ணாவோட ஃப்ரெண்டுன்னு தெரியும். ஸோ அண்ணா எப்படி கேரக்டர்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணா எப்படியோ விஜயும் அப்படிதான், பிகாஸ் தேர் ஆல் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தீபக்கும் கண்டிப்பா ஸ்ரீ, சங்கர் கணேஷ் சன் ஸ்ரீ, அவங்க எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே சிமிலர் கேரக்டர் தான். ஸோ தீபக் ஷுட் பி அ ஸ்வீட் கை ஒன்லி. ஐ நோ ஹிம். யா, ஷுட் பி அ வெரி கேஷுவல். ஏதாவது ஒரு பிரச்சனை தட்டி கேட்பாரு, அந்த மாதிரி இருப்பாரா? இல்லையா, ஏதாவது ஒரு பிரச்சனை அது கொஞ்சம் டவுட் தான். அது கொஞ்சம் டவுட் தான். அந்த கும்பலே வந்து கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா குவைட்டா இருக்கிற கும்பல் தான். பட் ஏதாவது ஒரு நிறைய தம்பின்ற மாதிரி இருப்பாங்க. நல்ல நண்பனா இருப்பாப்ல, குட் ஃப்ரெண்டா இருப்பாப்ல. தட்டி கேப்பாப்லையான்லாம் தெரியாது எனக்கு. சோ லாஸ்ட் சீசன் வந்து ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் என்ற மாதிரி பிரிச்சிருந்தாங்க. பட் திஸ் டைம் வந்து வீடே ரெண்டா டிவைட் ஆயிருக்கு, பாய்ஸ் கேர்ள்ஸ். சோ ஜெண்டர் வச்சு பிரிச்சிருக்காங்க. அது என்னமோ அந்த விசு படம் ஒண்ணு வருமே, கோடு கோடு கிழிச்சு, இது சம்சாரம் அது மின்சாரமா, சம்சாரம் அது மின்சாரம், அந்த செட்டு பேரே அதுதான். இன்னைக்கு அந்த செட்டே இல்ல, ஏவிஎம்லயே அந்த செட் இல்ல, ஏவிஎம்மே இல்ல, அது வேற விஷயம். பட் அந்த படத்தோட கான்செப்ட்ல வந்து ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஜெண்டர் கிளாஷ் கொண்டு வந்திருக்காங்க. யா, ஜெண்டர் கிளாஷ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, சம்திங் நியூ. சோ என்ன இப்பவே யோசிக்க வைக்குது.
ஒரு பெண் தான் ஜெயிப்பாங்களோ இந்த சீசனும் அப்படிங்கிற மாதிரி எதனால ஒய் வனிதாக்கு அந்த மாதிரி ஒரு எனக்கு தோணுது. ஏன்னா ஜெண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மேல் வர்சஸ் ஃபீமேல் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இருக்கிற ஈரால மக்கள் முன்னாடி வைக்கும் போது விமன் எம்பவர்மெண்ட் ஓட ஃபியூச்சர்ல இருக்கோம் நம்ம. சோ ஒரு பெண் தோத்து போறது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து when it comes to male versus female they should not make a woman lose because it is like woman is the creator. பெண்ணுங்கிறதே வந்து கிரியேட்டர். பெண் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை. the world is a female gender, the country is a female gender இல்லையா? சோ அது தோத்து போற மாதிரி நான் நினைப்பேன். ஓகே, அதனால நான் அது தோத்து போற மாதிரி தான் நான் ரிலேட் பண்ணுவேன். பெண்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு பெண் தான் எண்ட்ல வின் ஆவாங்களோ அப்படிங்கறது வந்து எனக்கு இன்னைக்கு இந்த டேட்டுக்கு தோணுது. லெட்ஸ் see. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் நடந்திருக்கு, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேவே ஃபர்ஸ்ட் ஒரு டாஸ்க், அதாவது லான்ச் எபிசோட் தான். அந்த லான்ச் எபிசோட்லயே பிக் பாஸ் வந்து ஒரு அமோகமான டாஸ்க் கொடுத்துட்டாரு. ரெண்டு பக்கம் எந்த பக்கம் யாருக்கு வேணும்ன்றத நீங்களே பேசி டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு கொளுத்தி போட்டார்னே சொல்லலாம். ஆரம்பமே வந்து கொழுந்து விட்டு எரியுது. சோ அவங்களும் எனக்கு இதான் வேணும்னு சொல்ல, இவங்களும் எனக்கு இதான் வேணும்னு சொல்ல, யாருக்கு தான் அந்த இடம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சோ அட் லாஸ்ட் வந்து கேர்ள்ஸ்க்கே விட்டு கொடுத்துறாங்க நம்ம பாய்ஸ் வந்து. சோ பாய்ஸ் டீம் வந்து ஒரு இது வச்சிருக்காங்க, அதாவது நாங்க உங்களுக்கு விட்டு கொடுத்ததுனால ஏதாவது ஒரு வீக் நீங்க பாய்ஸே வந்து நாமினேட் பண்ணக்கூடாது, அது எந்த வீக்கும் நாங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு. சோ வெரி வைஸா வந்து ஆரம்பத்திலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் தான் எங்களுக்கு எல்லாம். உங்களுக்கு எப்படி இருக்கு அது பாக்க? எனக்கு ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா, யார் இந்த டீல் கொண்டு வந்தது? ரவீந்தரான்னு கேட்டேன் நானு. ஃபேட்மேனா, ஐ மீன் ரவி அப்படின்னு நான் கேட்டேன். அவர் தான் எடுத்துட்டு வந்தாரா அந்த டீல? எந்த டீல்? லைக் இந்த மாதிரி பாய்ஸ் ஒரு வாட்டி நாமினேட் பண்ணாம இருக்கலாம் அந்த விஷயம். நாங்க இப்படி பண்றோம், நீங்க 1 வீக் வந்து எங்களை நாங்க சொல்லும்போது அந்த டைம்ல நீங்க எங்களை வந்து நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த ஐடியா அது அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது தீப் ஐடியா யார் கொண்டு வந்தது? ஏன்னா விஜய் சேதுபதி சொன்னதை நான் பார்த்தேன். he said நீங்க பெரிய பிசினஸ் மேன் சார் நீங்க அப்படின்னு கூட சொன்னாரு ரவியா. ஏன்னா நான் ஏன் கேட்டேன்னா, எனக்கு ரவியோட பிரெயின் எப்படி வேலை செய்யும்ன்றதை நான் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். சோ நெகோசியேட் பண்றதுக்கு ஒரு ஐடியா. இட்ஸ் கண்டென்ட், பேசிக்லி இட்ஸ் கண்டென்ட். சோ யா, அது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் தான். பெரிய ஒரு விஷயமா எனக்கு தெரியல. கம்ஃபர்ட் கிடைக்கும் போது ஒரு வீக் நாமினேஷன் வந்து நம்ம பண்ணாம விடுறது வந்து ஒரு நல்ல டீலா தான் நான் பாக்குறேன். பட் சில பேர் அங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, அது அப்புறமா தான் டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு மென் ஆர் ஸ்லீப்பிங். இப்போதைக்கு மென் எல்லாம் வந்து ஒரே பெட்ல படுத்துட்டு இருந்தாங்க 3 பேர் இல்லையா? மென் ஆர் ஸ்லீப்பிங் என்ன போர்ஷன், அவங்க எல்லாம் ஒரு தனி போர்ஷன், லேடிஸ் எல்லாரும் அதான் 3 பேர் ஒரே பெட்ல மென். ஆமா 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 ஆமா, டபுள் காட் அந்த மாதிரி, டபுள் காட் மாதிரி they are sharing. சோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்ன உட்ருங்கன்ட்டு தரையில படுத்துப்பேன். பெட்டர் தரையில படுக்கிறது. இந்த பெட்ல 3 பேர் படுக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையில, சத்தியமா. அப்படி ஒரு பெட் எல்லாம் ஷேரே பண்ணுவேன். படுத்தா 2 பேர் தான் ஒரு பெட். 2 is okay, 3 is crowd, not in a bed, definitely not in a bed. Over jam. ஜாக்லின் தான் இப்போ பயங்கரமான ஒரு டாக் ஆஃப் த டவுன் ஆல்வேஸ் ஆகும். அது வேற விஷயம், தட்ஸ் பிக் பாஸ். பட் வாட் ஐம் சேயிங் இஸ், ஜாக்லின் வந்து ஒரு முடிவோட தான் உள்ள போயிருக்காங்க. அதனால வந்து அது கிளியரா தெரியுது. அது ஆரம்பத்திலேயே வந்து சண்டேக்கு she actually reminded me today. நான் எனக்கு ஜாக்லின் தெரியாது, பட் ஐ heard of her name. நான் கேள்விப்பட்டிருக்கேன். ப்ரீவியஸ் சீசன்ல அந்த மாதிரி கூட அந்த பேர் அடிபட்டிருக்கு. அவங்க வந்து அந்த சீசன் ஜோய்கா, அந்த சீசன் அசீம் சீசன்ல வந்து ஒரு பொண்ணு வருமே, அது பேர் என்ன? ஆமா பா, நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு அந்த கேரக்டர் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இன்னைக்கு ஜாக்லின் பாக்கும்போது வெரி சிமிலரா தோணுச்சு எனக்கு. மகேஸ்வரியா? மகேஸ்வரி மேம், மகேஸ்வரி அவங்க. எஸ் ஓகே ஓகே ஓகே, நம்ம பசங்க ரொம்ப வெரி knowledgeable. எஸ் எஸ் எஸ், எனக்கு அவங்கள பாக்குற மாதிரி ஒரு ரிலேட் ஆச்சு for some reason. So ஒரு ஸ்ட்ராங் contestant அது தெரியுது. ஓ, சுனிதாவை எனக்கு தெரியும். ஓகே, சுனிதாவை எனக்கு நல்லா தெரியும். ஆமா, அவங்களுக்கு குக் வித் கோமாளி. இப்போ ரீசன்ட்டா வந்து நான் லாஸ்டா போன எபிசோட்ல கூட ஐ செலக்டட் சுனிதா only as my கோமாளி. சோ அது ஒரு மாதிரி ஸ்வீட்டான பொண்ணு, இன்னசென்ட், ரொம்ப பாவம்.
நல்ல பொண்ணு, நல்ல டைப். பேர் வந்து இந்த ஜோடி புறாக்களா உள்ள வந்து உலா வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஃபர்ஸ்டே கெஸ் பண்ணிடுவாங்க, பாருடா இப்போ இந்த சீசன்ல இவங்க தான் ஜோடியா சேர போறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இந்த சீசன்ல இவங்களும் வரலாம். தாயே, எந்த ஜோடியும் வேணாங்கிறேன். தயவு செஞ்சு ஜோடி மட்டும் யாரும் சேர்ந்தாங்கன்னா இந்த சீசன் என்ன உள்ள அனுப்புங்க, நான் போய் எல்லாத்தையும் கெடுத்து விட்டு வந்துடுறேங்கிறேன். வெளியில இருந்து நான் நிறைய பேரை கெடுத்துருக்கிறேன், உள்ள போய் கெடுத்து விட முடியல. எந்த சீசன்ல நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் எந்த சீசன்ல உள்ள ஜோடி ஆனவங்க வெளியில வந்து நிலைச்சிருக்காங்க? எல்லாமே சும்மாப்பா. இட் இஸ் ஜஸ்ட் நமக்கு அதான் சொல்றது, தட்ஸ் ஆல்சோ ஃபேக்குன்னும் போது தப்பா இருக்கு. நிஜமா இருந்ததுன்னா வேற, ஃபேக்குன்னும் போது இட் இஸ் நாட். நமக்கு பாக்குறவங்க முட்டாள் கிடையாதுல்ல, இரிட்டேட் தான் ஆகும். சோ உள்ள இருக்கிறது வந்து ஆக்டிங்கா இல்லையா? என்னன்னா உள்ள இருந்த போது கூட ஜோடி இருந்துச்சு, கண்ணால பார்த்தேன். ஒருத்தன் எத்தனை ஜோடியை சேர்த்தான்னு எனக்கு தான் தெரியும். அவன் இப்போ பெரிய ஹீரோ கவின். ஆனா பிளான் போட்டு ஜோடி தேடிட்டு இருந்தான். சோ பாக்குற எங்களுக்கு தெரியும்ல, டே ஏண்டா அப்படின்னு. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது இட் இஸ் a little very annoying. and அவங்க ஃபியூச்சருக்கு, அந்த கேர்ள்ஸ் ஃபியூச்சருக்கு வந்து அது கண்டிப்பா வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ பெட்டர் தே டோன்ட் டூ ஆல் தட். பட் நீங்க சொல்றத பார்த்தா ஏதோ ஒரு காதல் ஜோடி உள்ள அமைச்சிருக்காங்கன்றது மட்டும் எனக்கு புரியுது. எனக்கு எந்த சீரியல் தெரியல, ஏதோ ஒரு காதல் ஜோடி உள்ள பேர் கிரிஞ்சு பண்ணாம கேஷுவலா நார்மலா ரியலா இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இந்த முட்டைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு எல்லாரையும் சாவடிச்சாங்கன்னா மொத்துன்னு மொத்திடலான்றேன். நிச்சயமா அந்த மாதிரி ஏதாவது நடந்தா நீங்க ரெடியா இருக்கீங்க உள்ள போயிட்டு என்ன இறக்குங்கன்ற. ஆமா, லவ் வந்து எனக்கு செட் ஆகல, உங்க யாருக்கும் செட்டே ஆகக்கூடாது, நமக்கு இல்லாதது எவனுக்குமே இருக்க கூடாதுன்ற மாதிரி. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா 70 to 80% விஜய் டிவில இருந்து தான் உள்ள இருக்காங்களே. பேலன்ஸ் ஏதோ ஒரு 10-20% தான் மத்தவங்களுக்காக இடம் ஒதுக்குன மாதிரி, இடம் ஒதுக்கீடு வந்து நடந்திருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி, என்ன தோணுது அதை பத்தி? பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னு நல்லா தெரியும். என்னன்னா சினிமா ஆட்கள் வந்து நிறைய பேர் உள்ள போறதுக்கு பயப்படுறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் ஓவர் எக்ஸ்போஷர்னு ஒரு பயம் இருக்கு. அங்க போனா நம்ம வந்து வண்டாவாலம் தண்டாவாலம் ஏறிடும்னு பயமா இருக்கு. அப்புறம் சில பேருக்கு வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு போறது, அந்த மாதிரி ஒரு இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமராஸ் 24/7 இருக்கிறது, இதெல்லாம் முடியாது. அப்புறம் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல், ஃபுட்டு, ட்ரிங்க்கு, ஸோ இதெல்லாம் பெரிய பிரச்சனை. சினிமாவில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அந்த லைஃப் ஸ்டைல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது தப்புன்னு சொல்ல முடியாது. they used to it because it's a stressful job, very stressful job. So அந்த நைட் என்னதான் ஷூட்டிங் பண்ணிட்டு 10 மணி 11 மணி 12 மணிக்கு வந்தாலும் ஒரு 2 பெக்கு போட்டு படுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய, மேக்ஸிமம் 99% இருக்கும். 99%. ஸோ இதெல்லாமே அங்க பண்ண முடியாது. யூ cannot do all that, it's not available. ஸோ இதெல்லாமே இருக்கு. ஏன்னா I've seen, நான் பார்த்திருக்கேன் நிறைய பேர் கேட்டவங்களுக்கு சொன்ன பதில். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவங்க போறது இல்லை. அப்போ வேற யார் ஆப்ஷன் இருக்காங்க? சோ நான் செலிபிரிட்டியா உள்ள எத்தனை பேரை நீங்க உள்ள அனுப்புவீங்க? எப்படி பாப்பாங்க? பார்க்கணும் இல்லையா? ஒருத்தர் 2 பேர் மேக்ஸிமம் காமன் மேனை உள்ள அனுப்பலாம், அவ்வளவுதான் அனுப்ப முடியும். மேக்ஸிமம் கொஞ்சம் தெரிஞ்ச ஃபேஸ் அனுப்பணும். சோ சீரியல் நெக்ஸ்ட், இது சீரியல்ல இருக்கிறவங்க வந்து வளர்ந்து வரணும்ன்ற ஒரு துடிப்பு, ஒரு தவிப்பு இருக்கு அவங்களுக்கு. தே வாண்ட் டு க்ரோ. இனிமேதான் அவங்க லைஃபை பார்க்கணும், சினிமால வரணும், அவங்களுக்கு பாப்புலாரிட்டி வரணும், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. சோ தே ஆர் மோர் போல்டர் டு கோ தேர். அதுதான் விஷயம். இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 18 கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒருத்தர் எப்படியோ ஏதோ ஒரு விதத்துல தெரிஞ்சிருக்கு. அதான் நம்மளுக்கும் தெரியாதவங்க இல்ல, அவங்களுக்குள்ளயும் யாரும் தெரியாதவங்க இல்ல, எல்லாருமே அப்படியே ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஃப்ரெண்ட்ஸாவே ஆரம்பிக்கிறாங்க. வெளியில தெரியறது வேறமா, அந்த வீட்டுக்குள்ள தெரிஞ்சுக்கிறது இஸ் டோட்டலி டிஃபரெண்ட், 2 different things. சோ நம்ம வெளியில தெரியும்னு நினைச்சு நான் பல பேரை உள்ள பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். ஆஹா, என்ன தெரியும் தானே அப்படின்ற மாதிரி. சீசன் 7ல விசித்ராலாம் நான் தான் உள்ளே அமிச்சேன், நான் தான் பேசினேன். பட் உள்ள போய் though she knows me for so long and I know her whole history, everything, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனப்போ என் பொண்ணை வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்னமோ புதுசா கேள்வி கேட்ட மாதிரி அவங்க கேட்டாங்க. புரியுதா? அப்ப how can you judge a person? பல வருஷம் தெரிஞ்சிருந்தாலும் நீ அங்க போய் தான் முதல்ல கேள்வி கேட்கிற, நீ எந்த ஸ்கூலுக்கு போனா, எத்தனை கிளாஸ் படிச்சேன்னு. சோ அப்போ அங்க போய் மாறுறாங்க. So you don't think that they are friends. அத ஃபர்ஸ்ட் அழிச்சிருங்க. They are all contestants, competitors. 50 லட்சம் சும்மா இல்ல. அந்த 50 லட்சம் வெல்றதுக்கு பிளஸ் எவ்ரி வீக் வந்து அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் வந்து பேங்க் அக்கவுண்ட்ல வருது.
சோ அந்த எவ்ரி வீக் அந்த அக்கௌண்ட் வர்றதுக்கு அந்த பணம் வர்றதுக்கு எத்தனை வீக் அவங்க தாக்கு பிடிக்கிறாங்களோ அது வந்து மோர் தென் த கப், மோர் தென் த கப் ஆல்சோ ஃபார் சம் பீப்புள். புரியுதா? பேமெண்ட் எவ்வளவோ அதுக்கேத்தாப்புல தானே பர் டே பர் வீக் பேமெண்ட். சோ அந்த வீக்க தாண்டணுங்கிறது மட்டும் தான் அவங்க குறிக்கோள். இட் இஸ் அ காம்படிஷன். சோ தேல் டூ எனிதிங் ஃபார் இட். அந்த மைண்ட் செட்ல தான் உள்ள போறாங்க மேக்ஸிமம் மோஸ்ட் ஆஃப் தெம். நான் என்ன சொல்றேன், விஜய் சேதுபதிக்கு ஒரே ஒரு அட்வைஸ், தயவு செஞ்சு ட்விட்டர் பாக்காதீங்கன்ற. ஒரு 105 நாளைக்கு யாவனோ எதையோ எழுதி போடுறான், மீமு போடுறான், தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. அவரோட பிஆர் டீமுக்கும் சொல்றேன், அவர் தெளிவா இருப்பாரு, நீங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க அவரை தயவு செஞ்சு. லெட் ஹிம் மேக் ஹிஸ் ஓன் டெசிஷன்ஸ், லெட் ஹிம் பி ஹிம்செல்ஃப். அதை விட்டு அவரை கன்ஃபியூஸ் பண்ணி உங்க இமேஜ் போயிடும் அதெல்லாம் சொல்லிதான் கமல் சார் சீசன் 7ல காலி பண்ணாங்க. உண்மையா சொல்றேன், கமல் சார் ஏன் இந்த சீசன் வரல அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பெரிய ஒரு ஆளு. அவரை பிஆர்ன்ற ஒரு இதுல நிறைய பேர் அந்த டீம் whatever the decision of certain விஷயங்கள் அவர் பண்ணது நம்மளே திட்ட வச்சுச்சு. என்னெல்லாம் நான்லாம் வந்து நிஜமா ஓப்பனா சொல்லிடுவேன். அது வந்து சேதுவா இருந்தாலும் நாளைக்கு தப்புனா தப்பு தான் சொல்ல போறோம். இப்ப நான் தப்பு பண்ணா அவர் கேட்பார்ல, நான் ஒரு கண்டஸ்டன்டா இருந்தா, ஐயோ வனிதா பாவம் நான் அவங்க ஃபேனா இருந்தேன் அதனால நான் வந்து அவங்கள விட்டுறலாம்னு நினைப்பாரா? கிடையாது. இட் இஸ் அ கேம். சோ தி கேம் இஸ் அ கேம். எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான். முத்துக்குமரன், ஐ வாண்டட் டு சே சாரி, எனக்கு அந்த பையனும் தெரியும். முத்துக்குமரன் வந்து எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, பட் ஒரு இன்டர்வியூ ஹி கேம் டு மை ஹவுஸ் அண்ட் ஹி இன்டர்வியூட் மீ ஆங்கரா. அது நல்லா வைரலா போச்சு. திரும்ப திரும்ப அடுத்த கல்யாணம் எப்போன்னு கேட்டுன்னு இருந்தான். என்னடா உன் பிரச்சனை பண்ணும்போது சொல்றேன்னு, அது பயங்கர வைரலா போச்சு. he took an interview of me. ஐயோயோ அவன் சரியான கேடி. அங்க ஸ்டேஜ்ல ஆக்சுவலி வந்து கிளியரா தான் இருந்தான். ஆனா அவன் எப்படி நடிப்பான்னா, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிப்பான். கேட்டதே ரிப்பீட் மோட்ல கேட்டு, ஆமா என்கிட்ட திட்டு வாங்கியிருக்கிறான் அவன் இன்டர்வியூல. I remember vaguely if I'm not wrong, but yeah, he will act as if he doesn't know anything, but he knows everything. So ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான பாய் மாதிரி இருக்காரு பாக்குறதுக்கே. ஆனா நேர்ல என்கிட்ட அப்படி நடிச்சான் அந்த இன்டர்வியூல. பயங்கர கேடி. அதனால நம்ம பொறுத்திருந்து பாப்போம். ஓகேகா. அண்ட் இவங்க ரம்யா என்எஸ்கே இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் உள்ள I know him also. சத்யா. ஐயோ எனக்கு ஆக்சுவலி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. I know him also. இப்ப அவரு உள்ள போயிருக்காரு. ஃபர்ஸ்ட் வைஃப், இப்ப ஹஸ்பண்ட் அப்படி நிறைய பேர் அதையுமே வந்து பரவலா பேசிட்டு இருக்காங்க. சோ அத பத்தி ஒரு சில வார்த்தைகள் about that is okay. இப்போ நம்ம ஃபேமிலில இப்ப நான் போனேன், ஜோவிகா போனேன், இட்ஸ் டூ டிஃபரெண்ட் கண்டஸ்டன்ட்ஸ். ஹஸ்பண்ட் வைஃபா இருக்கட்டும், மதர் டாட்டரா இருக்கட்டும், கண்டஸ்டன்ட் ஈச் பர்சன் இஸ் டிஃபரெண்ட். அது தாயும் சேயுமா இருந்தாலும் வாயும் வயரும் வேற. ஸோ இட் இஸ் ஹிஸ் ஓன் கேம். இவங்க வந்து உடனே எனக்கு இதெல்லாம் தெரியும் சீக்ரெட்டு, நீ போய் இப்படி பண்ண அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தெல்லாம் அனுப்ப முடியாது. அவர் என்ன டீல் பண்றாரு, அவர் அங்க என்ன ரியாக்ட் பண்றாரு, அவங்க வேற சும்மா இல்லாம ஐ திங்க் she only told நான் நினைச்சேன் ஐயோ ஏன் இதை சொல்லி அமிச்சேன் அப்படின்னு. ரொம்ப கோவம் வரும். அந்த கோவம் வர சைடு வந்து யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த சைடு யாரும் பார்த்தது இல்ல, அது அவங்க காமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேற அமைச்சிருக்காங்க. சோ அவருக்கு கோவம் வரல அப்படின்னா அவர் ஃபேக்கா இருக்காரா அப்படிங்கிற கொஸ்டினும் நம்ம மைண்டுக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. பார்க்கும்போது எனக்கு ஆல்ரெடி வந்துருச்சு. சோ அவர் கோவப்படுறதுல தப்பு கிடையாது. கோவங்கிறது வந்து நேச்சுரல். எதுக்கு எங்க எப்போ அப்படிங்கிறது தான். ஓகேக்கா, சூப்பர். அண்ட் இப்ப வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம், நம்ம நேயர்களுடைய கமெண்ட்ஸ். அதுக்கு வந்து உங்ககிட்ட இருந்து சில விடைகளை தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, ஜாக்லின் ஆல்ரெடி கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. அதை பத்தி நம்மளும் பேசணும். ஏன்னா மீட்டர் ரவீந்திரன் வந்து காலடி வச்சதுல இருந்து எவ்வளவு பேசினாப்ல. ஐயோயோ நான் நினைச்சேன் அடப்பாவி எதுக்கு இவ்வளவு பேச தம்பி, கொஞ்சம் வாய மூடுன்ற அளவுக்கு எனக்கு ஆயிடுச்சு. ஆடியன்ஸ பத்தி கேக்குறாரு, லைக் இப்படித்தானே நான் எப்படி பண்ண, நல்லா தானே பண்ணிருக்கேன், ஓகேவா ப்ரோக்ராம், ஓகேவா, இப்படிதானே லாஸ்ட் சீசனும் போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாரு பாருங்க. எல்லாரும் ஆமா சார் இப்படிதான் போச்சு அப்படின்லாம் வந்து பதில் சொல்றாங்க. சோ ரொம்ப புதுசா இருக்கு. சேது, you are okay baby.
கிரேட். அதே மாதிரி இவரு இருக்காரு இல்லையாக்கா, அந்த அர்ணவ், அவர் மட்டும் தான் விஜய் சேதுபதி சாருக்கு சார் நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷோ பண்றீங்க சார், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு விஜய் சார், ஏய் யாரா நீ, எனக்கே ஆல் தி பெஸ்ட் சொல்லிருக்கீங்க, பரவாயில்ல, தேங்க்யூ சோ மச், நீங்க தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் கொஞ்சம் அவர் அடிக்கடி நிறைய வார்த்தை, அதாவது நல்ல விஷயம் தான், பட் அவர் ஏதோ ஒண்ணு வேர்டு ஏதோ ஒண்ணு சொல்லி அதை வந்து சொதப்பிடுறாரோ அப்படின்ற ஒரு தாட் வந்து விஜய் சேதுபதிக்கும் வந்து சிங்க் ஆயிருக்கு. சோ அவரே சொன்னாரு, நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தடைப்பட்டு போகலாம், அதுக்கு உங்களுடைய வார்த்தை தான் முக்கியமான காரணமா இருக்குமோன்னு எனக்கு தோணுது, நான் எதுக்கோ சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் அவரை உள்ளே அனுப்புனாரு. One thing that I can tell you is சேதுவை பொறுத்த வரைக்கும் he is a person naturally he will make you feel comfortable. சேது கிட்ட பேசும்போது அந்த பயம் இருக்காதோ, அவங்க வந்து இயல்பாவே இல்ல அண்ணன், இல்ல நீங்க இப்படி சொல்லுங்க, இல்ல சார், இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலான்ற ஒரு தைரியத்தை வந்து ஆல்ரெடி அவர் கொடுத்துதான் உள்ள அமைச்சிருக்காரு. பட் அது கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த ஷோ வந்து நியாயமா போகும். அண்ட் முத்துக்குமரன் பத்தி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஆக்சுவலா முத்துக்குமரன் வந்து அவர் ரொம்ப தமிழ் மேல பற்று, ரொம்ப அந்த தமிழ் புலமையா வந்து இருக்காரு. சோ ஒருவேளை அதையே அவர் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா வச்சு இந்த சீசனை மூவ் பண்ண போறாரா, தமிழை வந்து ஸ்டாண்ட் எடுக்க போறாரோ, அதை வச்சு ஓட்ஸ் வாங்க போறாரோ அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுல என்ன இருக்கு நீங்க சொல்லுங்களேன். ஆளாளுக்கு கார்டோட தெரிஞ்சா நம்ம என்னையா பண்றது, ரெட் கார்டு வராம இருந்தா போதும் இந்த சீசன்ல யாருக்கும், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். என்னன்னா எல்லா சீசன் பிக் பாஸ்லயும் ஏதாவது ஒரு சீனியர் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, ஒரு ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் இருப்பாங்க இல்லையா, ஆனா இந்த சீசன்ல யாருமே இல்லையே அப்படின்னு ஒருத்தர் வருத்தம் தெரிவிச்சாரு. போன சீசன்ல வந்த சீனியர் கண்டெஸ்டன்ட்லாம் எங்களால பார்க்க முடியல, விட்டுருமா தாயே, நிம்மதியா இருக்கலாம். இந்த சீசனை பத்தி பேசுவோம், சொல்லு. அவ்வளவுதான். அப்ப வந்து நம்ம கடைய சாத்திட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறேன்க்கா இன்னைக்கு. சோ ரொம்ப ரொம்ப அதாவது நாங்க அந்த 4 மணி நேரம் பிக் பாஸ் லான்ச் எபிசோட் எப்படி இருந்ததோ அதுக்கு ஈக்குவலா இருந்தது நீங்க இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு லான்ச்சிங் எபிசோட ரிவ்யூ. சோ தேங்க்யூ சோ மச் அகெயின். சோ உங்களுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய உங்க மூலியமா எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அதுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. சோ அடுத்த 100 நாட்கள் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒவ்வொரு நாளும் நிறைய ரிவ்யூஸ் நீங்க கொடுக்க போறீங்க. நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அக்கா என்னெல்லாம் சொல்ல போறாங்க அப்படின்னு. So thank you so much. No, you did a good job actually. I didn't expect. You have really done a good thorough speech, questions எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. So yes, நிறைய பேச போறோம், நிறைய திட்டு வாங்க போற, பொறுத்து போ. எல்லாமே ப்ரிப்பேர்டா இருக்கேன். Bye. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.